This video is sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping app is one of the online shopping app available on Play Store and App Store. இந்த BuyMode app பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு மளிகை சாமான்ஸ் லைக் மசாலா பக்கெட்ஸ் அண்ட் எண்ணெய் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு இந்த BuyMode e-shopping ஆப்ல உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வேணா இது பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சம் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸும் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய மளிகை பொருட்கள் இருக்கு, நீங்க வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி நம்மளுக்கான ஒரு வெப்சைட், ஒரு பிளாகர் அப்படின்றத கிரியேட் பண்றேன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இதை எதை பேஸ் பண்ணி பார்க்க போறோம்னா பிளாகர்னு ஒன்று இருக்கு, அது வந்து கூகுளே நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த பிளாகரை யூஸ் பண்ணி எப்படி கஸ்டம் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்க போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் அக்கௌண்ட் கிரியேட் அப்படின்றது கீழே பார்த்தீங்கன்னா இருக்குது, அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த யூஆர்எல் பாரில். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிருக்கும். கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு blogger.com அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி இருக்கிறதுனால எனக்கு இது இப்படி காட்டுது. நான் லாகின் பண்ணி டெலிட் பண்ணனால காட்டுது. ஓகே, இப்போ வந்து கிரியேட் பிளாக் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்குங்க. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாகோட நேம் கேட்குது. நீங்கள் எந்த நேமாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து டெக் பாயிண்ட் அப்படின்ற கொடுத்துக்கிறேன். ரைட், நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூஆர்எல், அதாவது நம்ம யூஆர்எல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத அந்த இடத்துல பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக் பாயிண்ட்னே கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் எதை பற்றி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்களோ நான் அதை நீங்கள் கொடுத்துக்குங்க. எல்லாமே மஸ்ட்டு ஸ்மால் லெட்டராக கொடுத்துக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்ஸ் காம்பினேஷன் கொடுத்து அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யூஆர்எல் வந்து ஜென்ரேட் ஆகிடும் உங்களுக்கு. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகலை. ரைட், இப்போ நான் இன்னொன்று இது கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து யூஆர்எல் அவைலபிள்னு. ஓகே, சேவ் கொடுத்துக்கிறேன். அப்போ வந்து ப்ராசஸிங் வந்துட்டு இருக்கு. ஓகே, நம்மளுக்கான பிளாக் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான போஸ்டர்ஸை நம்ம ரைட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பப்ளிக்காக நம்மளால் பப்ளிஷ் பண்ணவும் முடியும். ஓகே, இப்போ நியூ போஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணால் ஒரு இந்த இடத்துல நீங்கள் கண்டென்ட் என்ன கண்டென்ட் வேணுமோ நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கலாம். அது எந்த கண்டென்ட்டாக கூட இருக்கலாம். அதே மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே இருக்கிற கண்டென்ட் எடிட் பண்ணுற ஆப்ஷன் மேலே இருக்குது. வீடியோ, இமேஜ் ஆட் பண்ணலாம், யூடியூப் வீடியோஸ் ஆட் பண்ணுறது, எமோஜிஸ், அதே மாதிரி ஹெட்டிங், அந்த மாதிரி டெக்ஸ்டோட ஃபார்மேட்டு, ஸ்டைலு, அலைன்மெண்ட்டு, இதை மாற்றுறதுக்கு எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு மேலேயே இருக்கும். ஓகே, பப்ளிஷ் கொடுத்துருங்க. இப்போ வந்து கன்ஃபார்ம் அப்படின்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும். இது வந்து எதுனா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் அந்த போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. நான் வியூ அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓகே நார்மலாக இப்போ வந்து நார்மல் வெப்சைட் இப்படி தான் இருக்குது. நம்மளோட பிளாக்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது இப்படி தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பவர் பை பிளாகர் அந்த மாதிரிலாம் இருக்குது. ரைட், நம்ம பழைய இதுக்கு வந்துன்னா இங்கே போஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லேட்டஸ்ட்டு போஸ்ட்ஸு, ஃபாலோவர்ஸ், எத்தனை போஸ்ட் போட்டிருக்கீங்க, எத்தனை கமெண்ட் வந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி எல்லா விதமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நீங்கள் இந்த டேஷ்போர்டில் பார்த்துக்கலாம். லாஸ்ட்டாக என்ன போஸ்ட் போட்டோம், அதுக்கு என்ன இது அப்படின்றது எல்லாமே இதில் பார்த்துக்கலாம் உங்களோட. இப்போ கமெண்ட்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கமெண்ட் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம். இயர்னிங்ஸ் அப்படின்ற அந்த பேஜுக்குள்ளே வந்தீங்கன்னா இதில் வந்து கிரியேட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. உங்களோட கரெக்டான ஒரு டிராஃபிக் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதோட லிங்க் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கஸ்டம் டொமைன் வாங்குறதா இருக்கும். அதை நான் உங்களுக்கு எப்படின்னு வந்து அப்புறம் சொல்கிறேன். ஓகே, பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, லே அவுட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டோட லே அவுட் எது எது எங்கெங்கே இருக்கணும் அப்படின்றத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். இது ஃபர்தர் வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீம்ஸ். இந்த தீம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விதமான டெம்ப்ளேட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நம்மளோட தீம்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். எண்ட் ஆஃப் த வீடியோ நான் உங்களுக்கு எப்படி கஸ்டம் தீம்ஸ் ஆட் பண்ணுறதும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தீம்ஸ் இருக்குது. நான் வேணா கூட ஒரு தீம் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தீம் இருக்குது, தீம் அப்ளை பண்ணி காட்டுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வரும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் அப்படின்ட்டு இருக்குது. நீங்கள் கஸ்டமைஸ் கொடுத்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா விதமான விஜிட்ஸையும் உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் பேக்ரவுண்டோடையும் சேர்த்து தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான இது, அது வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான, தீம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்.
நீங்கள் பேக்ரவுண்டு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேக்ரவுண்டு பார்க்கலாம். நீங்கள் எந்த பேக்ரவுண்ட் வேணாலும் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் நான் ஏதோ ஒரு செட் பண்ணிக்கிறேன். ரைட் டன் கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது மாறி இருக்கும். ரைட் இப்போ கீழே வந்தீங்கன்னா அட்ஜஸ்ட் வித்துன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம மொத்த என்டையர் பிளாகோட வித்தையும் இதுவும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே பார்த்துருப்பீங்க அது பெருசாக இருக்குது. கம்மி பண்ணும்போது இது ஸ்ட்ரிங்க் ஆகிருக்கு, உங்களுக்கே தெரியும். ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பார் இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரைட் சைட் பார். அது வந்து ஸ்ட்ரிங் குறைக்கும் போது ஸ்ட்ரிங்க் ஆகும், அதிகம் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் லே அவுட்ஸ். இப்போ வந்து எந்த மாதிரி லே அவுட்ஸ் இருக்கணும் அப்படின்றத வந்து இதுதான் டிசைட் பண்ணணும். எத்தனை காலம் இருக்கணும், எத்தனை ரோஸ் இருக்கணும், எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கணும், அதெல்லாம் டிசைட் பண்ணுறது வந்து இந்த இடத்துல தான் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகுது. ஓகே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாண்ட் அப்படின்றது எல்லாமே செக் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஃபாண்ட்டோட கலர்ஸ் எல்லாமே உங்களால் இந்த இடத்துல மாற்றிக்க முடியும் அட்வான்ஸில். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி அந்த டெம்ப்ளேட்டை சேஞ்ச் பண்ணுறதை பார்ப்போம். நீங்கள் ஃப்ரீ பிளாகர் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக அந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் வெப் பேஜ். இந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய விதமான வெப் பேஜஸ் வந்து இதில் பார்க்க முடியும் உங்களால். ரைட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெப் பேஜஸ் இருக்குது. ஸ்க்ரால் பண்ணிட்டு நான் கீழே போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் இருக்குது. நான் அந்த வெப்சைட்டை வந்து உங்களுக்கு இந்த தீமை வந்து நாங்கள் பிளாகரில் கொண்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் டவுன்லோடுன்றதை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டவுன்லோட் ஆன ஃபைல ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது வந்து கொடுத்துக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பார்த்து கேட்குது, நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட்ன்றதை கொடுத்துக்குங்க. ரைட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ விதமான ஃபைல்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் .xml அப்படின்ற ஃபைலை வந்து நீங்கள் தொலைவி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா .xml அப்படின்ற ஃபைல் வந்து உங்ககிட்ட இந்த இதில் இருக்கும். இது நீங்கள் வந்து டபுள் டேப் பண்ணி உங்கள் நோட் பேட்லேயோ இல்லை விஎஸ் கோட்லேயோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா தீம்ஸ் அப்படின்றத உள்ளே போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் அப்படின்றத பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி எடிட் HTML அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி தான் உள்ள போகும். இந்த கோடை எல்லாமே நீங்கள் Ctrl+Alt அப்படின்றத வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த கோடை நீங்கள் டெலிட் பண்ணணும். ஓகே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த XML ஃபைலை கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணலாம். ஓகே டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் நோட் பேட்லேயோ இல்லை எதில் வேணால் ஓப்பன் பண்ணிக்க. நான் நோட் பேடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கோடு இப்படி தான் இருக்கும். இது Ctrl+Alt வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மொத்தமாக காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு வந்து இதை Ctrl+Alt கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுங்க. ரைட் இதுதான் நம்மளோட கோட். சேவ்ன்றது வந்து ப்ரெஸ் பண்ணியாச்சு. ப்ராசஸிங் அப்படின்ற போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இது கீழே காமிக்கும் அதை வந்து அப்டேட் ஆகிடுச்சா ஆகலையா அப்படின்றத வந்து. ஓகே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்ப்போம். போஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்மளோட ப்ரிவ்யூ அப்படின்றத கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ விதமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே மாறி இருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற இந்த வெப்சைட்டுக்கும் இப்போ இருக்கிற வெப்சைட்டுக்கும் எல்லா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நீங்கள் வேணால் கூட செக் பண்ணிங்க. இது என்னோட பிளாகோட URL தான் techpoint.blogspot.com. தீம்ஸ்குள்ளே வந்து நீங்கள் எடிட் HTML கொடுத்து உள்ளே போய் நீங்கள் இந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி இதில் விதமாக நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இந்த கோடை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி வேணாலும் உங்களோட வெப்சைட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் அவங்களோட லிங்க் கொடுத்துருப்பாங்க, பட் நாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்மளோட லிங்கை மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.